புதுச்சேரியில் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. விவரம் என்ன? நிச்சயமாக புதுச்சேரியில் நேற்றைய தினம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், அதன் பின் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்த தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகிகளை முன்னெச்சரிக்கையாக நேற்று போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் ஆளுநரை கண்டித்து ஆளுநர் மாளிகையில் கருப்பு கொடி ஏற்ற போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக காமராஜர் சிலை அருகே அவர்கள் ஒன்று கூடினர். தலைவர் பாவாணன், பொதுச் செயலர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் இயக்க கொடி கருப்பு கொடியுடன் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலம் நேரு வீதி வழியாக வந்தபோது ஆளுநரை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பினர். அப்போது போலீசார் நேரு வீதி, கேண்டீன் வீதியின் அருகே பாதுகாப்பு வளையம் அமைத்து பேரணியை தடுத்து நிறுத்தினர். அங்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடி போராட்டத்தை தொடங்கினர். தொடர்ந்து ஆளுநர் உருவப்படத்தை கிழித்து எறிந்து கண்டன கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்புக்கு இடையே கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் பெரியகடை போலீசார் கைது செய்தனர். கைது செய்து வேலையில் அழைத்து சென்றனர். போராட்டத்தை ஒட்டி நேரு வீதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.